இந்த தீபாவளியோட வின்னர் பிரதீப் ரங்கநாதனோட டியூடா இல்ல துருவ் விக்ரமோட பைசன் மூவியா, அதுவும் இல்லனா ஹரிஷ் கல்யாணோட டீசல் மூவியா, இந்த மூணு படத்துல எது வின்னர், எந்த மூவி போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் டீசல் படத்தை பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன் மக்களே. இந்த படம் ஃபிஷர்மேன்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும், கவர்மெண்டால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறதையும் பாலிடிக்ஸ் கலந்த ஆக்ஷன் படமா தான் டெலிவரி பண்ணிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு, நடிச்ச எல்லாருமே அவங்க ரோல நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் என்னதான் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் அவங்க சொல்ல வந்த கருத்து நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது டியூடி மூவியை பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மூவி எல்லாருக்குமே பிடிச்சிராது. சிம்பிளா சொல்லணும்னா நாட் எவர் கப் ஆஃப் டீ. ஏன்னா ஹீரோக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவங்கள பிரதீப் எவ்வளவு பிரச்சனையெல்லாம் தாண்டி சேர்த்து வச்சாருங்கிறது தான் கதையா இருக்கும். பிரதீப்போட ஆக்டிங்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவர் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. படத்துல என்டர்டைன்மெண்ட், லவ், எமோஷன் சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மூணாவதா பைசன் படத்தை பார்த்துலாம் மக்களே. இது ஒரு ரியல் லைஃப் பேஸ்ட் ஸ்டோரி தான். ஒரு பையன் தாழ்வான இடத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தியாக்காக கபடி விளையாட போனாருங்கிறதா கதையா அமைச்சிருப்பாங்க. துருவ் விக்ரமோட ஆக்டிங்லாம் தரமா இருந்துச்சு. பசுபதியோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த மூணு படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மூணுமே வேற வேற ஜெனரல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன்ல ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி வேணும்னா பைசன் மூவியை மறக்காம பாத்துருங்க. ரெண்டாவது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி வேணும்னா டியூடு படத்தை போய் பாத்துருங்க. மூணாவது நல்ல பாலிடிக்ஸ் ஆக்ஷன் மூவி வேணும்னா டீசல் படத்தை போய் பாத்துருங்க. மூணு படமே ஒர்த்து தான். உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.